இன்னுமே பலியிட வேண்டிய கேஸ் தான். தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நீர் எப்போது பேசுவீர் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ் இழுத்துட்டு போயிடுவோம். ஏன்னா இது அவ்வளவும் வாழு முளைக்காத டேசத்தான் இருக்குது. தோத்துறோம். நம்மளை விட 10 மடங்கு அதிகமா இருக்குது. நம்ம தான் பெத்தோமா அப்படின்லாம் நமக்கே என்ன வருது. சில பல நேரங்களில் கேள்விகள் எழும்புது. நம்ம ஜீன்லயே இப்படி சேட்டையெல்லாம் கிடையாதப்பா, இது எங்க இருந்தோ கற்றுக்கொண்டுலப்பா பண்ணுதுன்னு நம்ம என்ன செய்ய வேண்டிய யோசிக்க வேண்டி இருக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அதிக இருட்டோட வேலைக்காரர்களான சேர்த்து பையனையும் சேர்த்து கூட்டு போறாரு பாருங்களேன். ஃபெய்த், அதான் விசுவாசம். ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் யாரும் இப்படி கேட்டுறாதீங்க, எனக்கு எப்போ சொல்லுவீர் ஆண்டவர் எல்லாம் கேட்டுறாதீங்க, சொல்ல மாட்டேன். அதுக்கு வாய்ப்பு இல்லை. பிள்ளைகள்லாம் பயந்துடாதீங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமுக்குள் காணப்பட்ட விசுவாசம் ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப ஆச்சரியமானது. விசுவாசம் அவருக்கு ஒரு வரமாகவே கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை ஒரு வரமா கேட்கணும். அல்லேலூயா, வரமா கேட்கணும். விசுவாசம் வரமாக நமக்குள்ள செயல்பட தொடங்கிட்டுன்னா மகிமையான அற்புதங்களை நம்ம காண முடியும். அந்த விசுவாசம் யாருக்குள்ள வரமா செயல்படுறோ அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் கமாண்டிங் வேர்ட்ஸாக வரும், கட்டளை இடுகிற வார்த்தைகளாக வரும், கட்டளை இடுகிற வார்த்தைகள். அதனால தான் இயேசு சொன்னார், கடுகு விதை அளவு உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா நீங்க இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படியே சொல்லுங்க ஆகும். ஒரு மரத்தை நடுக்கடலில் நடப்படுவாயாகன்னு சொன்னா அது அப்படியே. நடுக்கடல்ல போய் எங்கெங்க மரத்தை நட்டு வைக்கிறது? ஆனா ஆண்டவர் சொல்ற அதனுடைய அர்த்தம் என்னன்னா, faith moves something. உன் பிரச்சனைகளை விசுவாசம் நகர்த்தும். அல்லேலூயா. விசுவாசம் பிரச்சனைகளை நகர்த்தும். எங்க போகணும்னு சொல்றியோ அங்க அது போகும், எங்க அது இருக்க கூடாதுன்னு சொல்றியோ அது அங்க இருக்க விடமாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை வரமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே விசுவாசம் எனக்குள்ள வரமாக செயல்பட கிருபை தாரும் என்று நம்ம கேட்டோம்னா நிச்சயம் மகத்துவமானதை நம்ம பெற முடியும். இந்த விசுவாசம் யாருக்குள்ள வரமா இருக்குதோ அவங்க கிட்ட எவன் எதை எடுத்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. தெரியுமா? எவன் எதை எடுத்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு கொடுக்குற ஒரு ஆண்டவர்டா. ஸ்தோத்திரம். ஆமாம், லோத்து கிழக்கு பகுதியை பார்க்குறாரு. அப்படி சோதம் குமராம எப்படி இருக்குது, எகிப்து தேசம் போல அப்படியே ஸ்தோத்திரம் ஏதேன போல இருந்தோன்னு எடுத்துக்கிட்டான். நானாக இருந்தால் அழுதுருப்பேன், ஆண்டவரே இந்த பைய கள்ளப்பைய. ஆமாம், நான் அப்பன் ஸ்தானத்தில் இருக்கேன், அவன் என் பிள்ளை தானத்தில் இருக்கான். நான் சொல்லும்போது இந்த பைய கேட்கக்கூடாதா, திருட்டு போய் இன்னைக்கு நைட் அவனை தூங்க விடாதீங்க ஆண்டவர், எடுத்துகிட்டு போயிட்டான் ஆண்டவர், திருப்பி தர பேசுங்க ஏசப்பான்னு ஒப்பாரி வச்சிருப்பேன். அதனால தான் நான் ஆபிரகாமா பிறக்கலை. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, என்னைய சொன்னால் என்ன சந்தோஷம் உங்களுக்கு. உங்களை சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி முறைச்சி பார்ப்பீங்க. அதனால எப்போதுமே நம்மளை அடிக்கடி சீலுவையில் அடிச்சுக்கிடுறது. அப்போ மக்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க, செத்து போக மாட்டோம், உயிர் தெழுந்து தான் கூட்டத்தை முடிப்போம். என்ன அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? விசுவாசம் எனக்குள்ள செயல்படுகிறதாக, இது ஒரு வரமாக எனக்குள்ளாக செயல்படணும். ஸ்தோத்திரம். நமக்குள்ள விசுவாசம் பலமா செயல்படும் எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? கேட்கலாமா? ஏதாச்சும் நன்மை நடக்கும் போதா? இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட டீப்பா போகலாம். நமக்கு பயங்கர ஃபெய்த் ஒர்க் பண்ணும், பயங்கரமா விசுவாசம் வேலை செய்யும். எப்ப தெரியுமா? அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது, கர்த்தர் இருக்காருல, நீங்க என்ன பயப்படுறீங்க, ஆண்டவர் பார்த்துக்க மாட்டாரா, நம்ம அப்பா என்ன அவ்வளவு அப்படி அடபடன்ட்டு 3வது நாள் நம்ம வீட்டில் உட்காந்து எந்த வேணே ஏன் என்னை கைவிட்டு அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். அப்போ நமக்கு ஃபெய்த்தில் ஊழியம் செய்ய யார் வருவா தெரியுமா? 3 நாளைக்கு முன்னாடி நம்ம அட்வைஸ் பண்ணமே, அவங்க எக்கா எனக்கு சொன்னிய அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, தலைவலியும் காய்ச்சலும். நமக்கு அடுத்தவங்க விஷயத்துல பயங்கரமா ஃபெய்த் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அடுத்தவங்க விஷயத்துல இல்ல ஃபெய்த், என் விஷயத்துல வேலை செய்யணும். நல்ல ஒரு ஆமென், அல்லேலூயா. என் விஷயத்துல விசுவாசம் எனக்குள்ள கிரியை செய்யணும்.
என்னுடைய காரியங்கள் எதுவோ அதுல கர்த்தர் எனக்காக செய்வார், கர்த்தர் எனக்காக செயல்படுவார். நிச்சயம் தெய்வம் இந்த காரியத்தில் என்னுடைய சார்பில் நிற்கிறார், செயல்படுகிறார். அந்த விதமான விசுவாசம் வரமாக நமக்கு வேணும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்துறது ஃபெய்த். அடுத்தவங்களுக்காக இல்லை, எனக்காக முதல்ல செயல்படணும். இன்னைக்கு எது எதெல்லாம் முடியாதுன்னு இருக்குதோ அதுல விசுவாச வரத்தை அப்ளை பண்ணி பாருங்க. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா யவீரு ஆண்டவர்கிட்ட வர்றாரு, ஜோம் பண்றாரு தன்னுடைய மகளுக்காக. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் கிளம்பிட்டார். இயேசுநாதர்லாம் கியர் போட்டு வண்டி கிளம்பிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு மேடம் கையை நீட்டிட்டு, தோத்துறோம். அது அந்த அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியைத்தான் சொல்கிறேன், நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற வண்ணமாக. அந்த மேடம் நிறுத்தினோடனே வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஐயா இறங்கி அந்த மேடமை டீல் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணதுக்குள்ளே அடுத்து அங்கேருந்து தோத்துறோம் வாட்ஸ்அப்பில் நியூஸ் வருது, பிள்ளை செத்து போச்சு, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஸ்தோத்திரம். இயேசுநாதர் அவர் ஊழியத்தில் செய்யாத ஒரே ஊழியம், நடத்தாத ஒரே ஆராதனை அடக்க ஆராதனை. நீங்கள் பாருங்கள், இயேசு எல்லா ஜெபத்துக்கும் போயிட்டார், எல்லா ஊழியத்துக்கும் போயிட்டார், அடக்க ஆராதனை மட்டும்தான் அவர் நடத்தலை. இப்போ அங்கே வந்தாலும் அவர் என்ன ஆராதனை நடத்த வேண்டியிருக்கும்? அடக்க ஆராதனை லோக்கல் இருக்கிற பாஸ்டர் வச்சு பண்ணிக்கிறேன். இயேசுநாதருக்கு வேற பல ஊழியம் இருக்கும், தயவு செய்து அவரை அனுப்பி விடுன்னு செய்தி வருது. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ ரொம்ப சென்சிட்டிவானவர் தெரியுமா? நம்ம ஜெபத்தில் எந்த விஷயத்தையாவது அவர்கிட்ட கொண்டு போயிட்டோம்னா அவர்கிட்ட போனதுக்கப்புறம் அதை அவர் நம்ம பிரச்சனையாக பார்க்க மாட்டார், அவர் பிரச்சனையாக தான் பார்ப்பார். அல்லேலூயா. ப்ரேயரில் மட்டும் ஒன்றை கொண்டு போய் அவர்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அப்புறம் சொல்லுவார், இனி முடிவெடுக்க வேண்டியது நீ இல்லைப்பா, நான் முடிவெடுக்கணும். எவருக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. என்கிட்ட வரும்போது உனக்கு எவ்வளோ ஃபெய்த் இருந்தது, அதே ஃபெய்த் இருக்கட்டு. காதில் கேட்குற செய்திகளை நம்பாத. ஃபெய்த் நெவர் லிசன்ஸ் டு த வேர்ட்ஸ். விசுவாசம் வார்த்தைகளுக்கு செவி கொடாது, மனுஷ வார்த்தைகளுக்கு செவி கொடாது. நான் திரும்ப சொல்லுகிறேன், விசுவாசம் மனுஷ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காது. விசுவாசம் தேவன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கும். பாதி பேர் ஆமேன்னு சொல்றீங்க, மீதி பேர் ஏன் சொல்லலன்னு தெரியல. திரும்ப சொல்றேன், விசுவாசம் மனுஷ வார்த்தைகளை கேட்காது, நம்பாது. அல்லேலூயா. ஒருவேளை மனுஷ வார்த்தையை நம்பி இருப்பீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் அதை நம்ப போறது இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு 30 வயது இருக்கும்போது டாக்டர் சொன்னாரு, உங்க கணையத்தில் 75% கணையம் அழுகி போயிட்டு 25% கணையம் தான் இருக்குது, ஹை சுகர் இருக்கும், 6 மாதத்திலிருந்து 1 வருடம் மட்டும்தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். என் மனைவி பிள்ளைகளை வச்சுட்டே சொல்றாரு அவர். புண்ணியாலம் எப்படி டாக்டர் இருந்திருப்பாருன்னு பாருங்களேன். அவர் சொல்றாரு, என் மனைவிட்ட அவருக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுமா, 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள இவர் போய் சேர்ந்துருவாரு. ஐயோ பாவம், பரிதாபமா இருக்கு, இறை பணியில் இருக்கிய, ஏன்பா இப்படி உங்க சரீரத்தை நாசமாக்கி இருக்கிய, குடிப்பியாப்பான்ற. ஐயோ நான் பாஸ்டர்னு சொல்றேன், குடிப்பியான்னு கேட்க. அவர் சொல்றாரு, குறைஞ்சபட்சம் 25 வருஷம் குடிச்சவனுக்கு தான் தம்பி இந்த பிரச்சனை எல்லாம் வரும். தோத்துறோம். நமக்கு என்ன தெரியும், நம்ம தாயின் வயிற்றிலேருந்தே ஆவியில தான் நிரம்பி இருக்கிறோம். தோத்துறோம். நம்ம வேற ஒன்றும் நாம அப்படிலாம் அது அந்த வாடையே இல்லை சார் அப்படின்னாலும் விடலை. அவர் வாழ்த்தி அனுப்புறார், 1 வருஷம் நல்லா வாழ்ந்துக்கோங்கப்பா, வாழ்க்கைய போயிட்டு வாங்கன்னாரு. நான் என் மனைவியும் பிள்ளைகளையும் வெளியே விட்டுட்டு உள்ளே போய் திரும்பி போய் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டரையா உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்லணும். சொல்லுங்க தம்பி, எதுவானாலும் சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் நான் சாகுறேனே இல்லையோ, நான் சாகிறதுக்கு முன்னாடி நீர் செத்துருவீர். நம்ம ஃபெய்த்தில் பேசிடணும்ல, ஏன் சாவை நிர்ணயிக்கிறதுக்கு அவர் யாரு? ஹலோ. நான் சொன்னேன், என் சாவின் செய்தி கண்டிப்பா உங்க காதுக்கு விழாது, ஆனா நீங்க செத்த செய்தி என் காதுக்கு வரும். நான் உங்க அடக்கத்துக்கு வருவேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் எப்போ நோக்க வச்சிருக்காரு அப்பந்தான் சாவுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த டாக்டர் சாகல, அவர் சாகல. அவர் செத்த உடனே அடுத்து நான் செத்துருவேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 15 வருஷம் ஆச்சு. அவர் சொன்னது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் தான், 15 வருஷம் ஆச்சு.
அவர் சொன்னார், ஒரு நாள் நைட்டு தூங்காமல் இருந்தீங்கன்னா, அவர் சொன்னார், தம்பி உங்களுக்குலாம் கணையம் வந்து 25% தான் இருக்குது, தூக்கத்தெல்லாம் விட்டுறக்கூடாதுப்பா, டெய்லி தூங்கிடணும், 8 மணி நேரம் தூங்கணும். நான் சொன்னேன், இல்லைங்க நான் இரவு ஒரு நாள் நைட்டு தூங்காமல் இருந்தீங்கன்னா 15 நாள் அது பாதிப்பு வரும் அப்படின்னாரு. இந்த போன செப்டம்பர் மாதம் மட்டும் 11 இரவு ஜெபத்துக்கு செய்திக்கு போயிருக்கேன். 11 இரவு ஜெபம் பாஸ்டர். தோத்திரம், அல்லே லூயா. நம்ம ஆட்கள் இந்த 12 மணிக்கு மைக்க தந்து 4 மணிக்கு மைக்க வாங்கியே பழகி இந்த மனுஷன் இதுக்கு தான் சரிப்பட்டு வருவான்னு அவ்வளவு இரவு ஜெபம். தோத்திரம், அல்லே லூயா. அப்போ யோசித்து பார்த்தேன், ஒரு நாள்னா 15 நாள் பாதிப்பு, 2 நாள்னா 1 மாதம் பாதிப்பு. பரவாயில்லையே, நம்ம 15 நாள்னா எத்தனை நாளைக்கு பாதிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அசராம ஓடுறோம் பாருங்க. இங்கே நேற்று நைட்டு முடிச்சு 12:30 போய் சேர்ந்து மறுபடியும் உட்காந்து ஸ்தோத்திரம், ஆமாம் ஜோம் பண்ணிட்டு குடும்பத்தோடு உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, ஏன்னா சாப்பிடணும்ல, வீட்டில் இருக்கிறதே ரொம்ப ரேரு தோத்திரம். அதனால் இங்கே கொஞ்சம் சாப்பிட்டு ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம குடும்பத்தோடு அமர்ந்து தாமதமாகி விட்டு ரொம்ப நாள் ஆகிட்டே சொல்லிட்டு போய் அப்புறம் சாப்பிட்டு தூங்க போய் மறுபடியும் 4 மணிக்கு எழும்பி ஆமாம் ஊழியத்தை முடித்து பகலில் 12 மணி நேரம் ஜெபத்தை முடித்து விடாமல் தோத்திரம் கார் ஓட்டி இங்கே வந்து இப்போ மறுபடியும் பிரசங்கம் பண்ணி இப்பவும் போவேன் தோத்திரம். நாளைக்கு பகல்லையும் கூட்டம் இருக்குது, நாளைக்கு நைட்லேருந்து நாகர்கோயிலில் கூட்டம் இருக்குது, ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஃபெய்த் உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த வியாதியும் நம்மை மேற்கொள்ள போவதே. அல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். 25% கணையத்தை வச்சுட்டு நான் இந்த ஓட்டம் ஓடுறேன், நீங்களாம் 100% கணையம் வச்சிருக்கீங்க. கணக்கு ரொம்ப கேட்பார் கர்த்தர். அல்லேலூயா. கணக்கு கேட்பார். தோத்திரம். நீங்கள்லாம் இனிப்பு போட்டு குடிக்கும்போது இந்த சனியனை போட்டு எப்படி இதுக்கு சாப்பிடுதுன்னு உங்கள் மேலே பரிதாபப்படுவேன் நான். ஆமாம், நான் தான் ஒரிஜினல் டீ குடிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? சீனி கலப்படம் இல்லாமல் குடிக்க தான் ஒரிஜினல் டீ. ஆமாம், எதுக்குன்னா ஏன்னா என் மேலே உங்களுக்கு ஒரு பரிதாபம் வந்துடக்கூடாதுனாக்க என் கிரேடை கூட்டிக்கிட்டு இருக்கேன். சிலர் உங்களுக்கு சுகரா பாஸ்டர், இனிப்பே சாப்பிட முடியாது, அந்த சனியனை நீ எப்படி திங்கன்னு தான் எனக்கு தெரியலன்னு வேணாம். இதெல்லாம் போட்டு திங்கியா மனுஷனா அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். ஹலோ, இந்த சிலுவை போட்டு இனிப்பு சாப்பிட்ற ஆசாமி நம்ம கிடையாது. நமக்கு தெரியும் சிலுவை போட்டு சாப்பிட்டோம்னு நேத்தே சொன்னேன், நமக்கு சிலுவையை வச்சிருவானுங்க. ஆமாம், நான் இந்த அம்மாமாருக்கெல்லாம் சொல்கிறேன், அம்மாமார் ஐயாமாரில் அந்த மருமகள் மாதிரி இருக்கிறவங்க குடும்பத்தில் இந்த பேரம்பேத்தி இருக்கிறதுலாம் சில வீட்டில் என்ன தெரியுமா சொல்கிறது, என் பையன் என் மேலே எரிஞ்சு விழுவான், உப்பே சேர்க்க விட மாட்டாங்க, ஊறுகாய் தொட விட மாட்டான், அப்பளம் தொட விட மாட்டான், கொஞ்சம் உப்பு சத்து வந்துட்டான், ஏன் அப்பா இவன் வரத்து. ஆனால் என் மருமகா தங்கமான மருமவா, யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் போல ஊறுகாய் தருவா. ஆமாம், அவன் இல்லைன்னா அப்பளம் அப்படி பொரிச்சு தருவா. அத்த கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்கத்தான் சொல்லுவா. எதுக்கு? கிளவி சீக்கிரம் போய் சாவதுக்கு. நம்ம நினைக்க நம்ம மேலே பாசம். ஐயோ ஐயோ, நல்லா இருந்த வீட்டில் தீ கொளுத்தி விட்டு போகிறேனோ. ஆமாம், சுகர், ஹை சுகர், அத்த பாதி சீனி போட்டு குடிங்க அத்த, என்ன பெரிய சுகர், ஏசப்பா நமக்கு இருக்கார்ல. கிளவியை சீக்கிரம் டிக்கெட் எடுத்து அனுப்புறதுக்கு இந்த வேலையெல்லாம் நடக்கும். அம்மா கவனமாக இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நாள் இருக்கணும். பார்த்தீங்களா, இளம் வயசுலாம் ஆமேன்னு சொல்லுது, முதிர் வயதெல்லாம் யோசிக்குது. விசுவாசத்தை நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். அல்லேலூயா. ஆமா, நம்மளை நோயாளியா என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நாமே நம்மளை கடனாளியா பார்க்கக்கூடாது, நாமே நம்மளை ஏழையா பார்க்கக்கூடாது. நானோ கர்த்தாவே புழுவும் தூசியுமாக இருக்கிறேன்னு அவர் தலையை சொரிஞ்சுக்கிடுவார். இவன் எப்பண்டா புழுவுக்கு பிறந்தான்னு கேட்பார். எனக்கு பிறந்தேன்றான், நான் இயேசுவின் பிள்ளை அப்படி பாடுறாங்க. வந்தா நானோ புழுவாக இருக்கிறேன், நானோ ஒரு செத்த நாயா இருக்கிறேன். ஐயோ, நாய் செத்துச்சுன்னா இழுத்து ஊருக்கு வெளியெல்லாம் போடணும், இது எப்படி சர்ச்சுக்குள்ளே வந்துச்சுன்னுவார். ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு பிரசங்கியார கூடுறார். அவர், ஆண்டவரே நானோ செத்த நாயை போல் இருக்கிறேன் அப்படின்ட்டு. தோத்திரம், டக்குன்னு எங்கள் தலைவர் மைக்க பிடிச்சிட்டார். செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிரோடு உள்ள நாய் தான் வேணும், எங்களுக்கு செத்த நாய் வேண்டாம், ஐ எம் சோ சாரி பாஸ்டர்ன்ட்டார். ஐயா நான் சும்மா செபத்துக்குன்னார். செபத்துக்கெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நம்மளை மட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம வாயில் என்ன செய்யக்கூடாது. நான் தூசி ஆண்டவரே, நான் சாம்பல். நம்ம சாம்பலாக இருந்தோம், ஒரு நாளில் இருந்தோம், இப்போ கர்த்தர் நம்மளை சிங்காரமாக்கி வச்சிருக்கிறார்ல.
ஒரு நாள்ல தூசியா தான் இருந்தோம். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதுக்காக கொம்பும் முளைச்சிடப்படாது. அங்கேயும் கவனமா இருக்க வேண்டி இருக்குது. அந்த கொப்பையும் தட்ட வேண்டி இருக்குது. வேறும் ஓவரா என்ன செஞ்சிடப்படாது, குப்பையிலேயே இருந்துடக்கூடாது. அதையும் நம்ம கவனிக்க வேண்டி இருக்குது. விசுவாசம் என்றைக்கு நம்ம வாழ்க்கையில மேன்மையான ஸ்தானங்களுக்கு நம்மை கொண்டு போகணும். விசுவாசம் ஒரு பக்கம் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய பட்டியல். விசுவாச வீரர்களுடைய பட்டியல் 11ஆம் அதிகாரம் சொன்ன உடனே டக்கு 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 நமக்கு வந்துடும் பாருங்க, விசுவாச வீரர்களுடைய பட்டியல். ஆனால் நமக்கு ஃபெய்த் அப்படின்னானே சாதனை மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் விசுவாசம் சாதனை மட்டுமல்ல. விசுவாசம் சில சோதனைக்குள்ளும் சில நேரம் வேதனைக்குள்ளும் கூட ஜனங்களை கொண்டு விட்டிருக்கிறது. நீங்கள் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. நம்ம எல்லாற்றும் பேலன்ஸ்டாக அறிஞ்சுக்கிடணும்ல, அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இருந்து 35வது வசனத்தின் பாதி வரைக்கும், என்ன 35 பாதி வரைக்கும். அந்த 35 பயங்கர டாப்பான ஃபெய்த்து. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை பார்த்தீங்களா சகோதரிமாரே, என்ன பவர் இருக்கு பாருங்க உங்க ஃபெய்த்துக்கு. செத்தவங்களை கூட எப்படி வாங்கிக்கலாமா, உயிரோட வாங்கிக்கலாமா. ஸ்திரீகள் ஒரு வீட்டில் இருக்கவனை சாகடிக்கதே ஸ்திரீகள் தான். உங்களை சொல்லலை, நீங்கள் ஒன்று உங்களை நான் நினச்சிடாதீங்க. இருக்கிற வீட்டையே கொண்டு போடுறதே யார் தான். நீங்கள் சகோதரர்கிட்ட கேட்டு பாருங்க, மனைவி முகம் அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தால் நமக்கு மனசு எவ்வளோ கலவரமாக இருந்துருமா. அத்தாடி என்னமோ ஒன்று ஒத்த வரியில் பதில் வருதுனாலே அன்னைக்கு பதில் வரலன்னா அதை விட மோசமாயிட்டு மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் நினைச்சிட வேண்டியதான். நம்மளை வரும்போது சிரிச்ச முகமா இருந்தாங்கன்னா அப்பாடா இன்று தப்பித்தோம், இன்னைக்கு பிழைச்சோம். ஸ்தோத்திரம். ஆனா அந்த ஸ்திரீகள் கூட பாருங்களேன், சாக கொடுத்த தங்களுடையவர்களை எப்படி பெற்றுக்கிட்டாங்களா, உயிரோடு இருக்க பெற்றுக்கொண்டாங்களாம். ஆனா அடுத்த பகுதி இப்படி சொல்லுது, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல், அதுவும் ஃபெய்த் தான், அதுவும் விசுவாசம்தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு மரித்ததும் விசுவாசத்திற்காகத்தான். பேதுரு விடுதலையானதும் விசுவாசத்தினாலதான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம சில நேரம் செய்யறோம், நான் ஃபெய்த்ல தானே இருக்கேன், இப்போ எனக்கு பிறகு எனக்கு இவ்வளோ போராட்டம் வருது. பாஸ்டர் அவர் சொல்றாரு, ஃபெய்த் உனக்கு போராட்டத்தை நீக்கல, போராட்டத்தை தாங்கிறதுக்கு பலனை தருது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம கொண்டிருக்கிற விசுவாசம், ஸ்தோத்திரம், ஒன்று பிரச்சனை அகற்றும் அல்லது பிரச்சனையை தாண்டத்தக்க பலனை நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா. உயிரே போனா கூட விசுவாசத்தை விடல பாருங்களேன். என்ன ஃபெய்த் இல்லாது உயிரே வாதிக்கப்பட்டார்கள். வாதிக்கப்பட்டதோட பைபிள் நிறுத்தப்படலை. அதுக்கு பிறகு பாருங்க, வேறு சிலர் நிந்தை, அடி, கட்டு, காவல், கல்லறி, வாளால் அறுக்கப்படுதல், பரீட்சை பார்க்கப்படுதல், பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் அதுவும் எதனால தான் வந்தது? பை ஃபெய்த். பை ஃபெய்த். இங்க பாருங்க, தாவீது கோலியாத்தை அடித்து ஜெயித்தது விசுவாசத்தினால. ஆமா, விசுவாசத்தினாலயாக்கும் கோலியாத்தை ஒத்த கல்லில் அடிச்சு ஜெயிச்சான். அதே தாவீது சவுலை சகித்து ஜெயித்ததும் விசுவாசத்தினால. சில பிரச்சனையை அடிச்சு ஜெயிக்கணும், சில பிரச்சனையை சகித்து ஜெயிக்கணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. தோத்துறோம். ஆமாம், சில நேரம் சில குடும்பத்தில் சில கணவர் ஜோம் பண்ண உடனே ரசிக்கப்பட்டுருவார். நம்ம மண்டையை போட்டு உடச்சி ஜோம் பண்ணாலும் வருஷம் 14 ஆச்சு, பார்ட்டி இன்னும் குடிச்சிட்டு வந்து நம்மளை வேதனைப்படுத்துது. நமக்கு கேள்வி எழும், அப்போ எனக்கு ஃபெய்த் இல்லையா? கர்த்தர் சொல்றார், ஃபெய்த் இருக்குது. உனக்கு நான் சகிக்கும் கிருபையை தந்திருக்கேன், அவளுக்கு ஜெயிக்கும் கிருபையை கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான்.
அல்லேலூயா. ஆனா விசுவாசம் செயல்படுகிறது. பக்கத்தில் ஒரு 2-3 பேட்டையாவது சொல்லிருங்க, விசுவாசம் செயல்படுகிறது. சொல்லிருங்க பாப்பா, கையை கொடுத்து அவங்கள கொஞ்சம் திடப்படுத்திருங்க. ரொம்ப தளர்ந்து போய் வந்திருக்கிறாங்க. தோத்திரம். விசுவாசம் செயல்படுகிறது, விசுவாசம் பலன் கொடுக்கிறது. இந்த வரம் வேணுமா வேண்டாமா? இந்த வரம் வேணுமா வேண்டாமா? ரொம்ப வேணும். ஆமாம், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு விசுவாசம் வரமா வேணும் ஆண்டவரே. வார்த்தை அப்படியே நம்புகிற விசுவாச வரம் வேணும். ஸ்தோத்திரம். சொன்னா கீழ்ப்படிந்து கிளம்புறதுக்கு இந்த விசுவாச வரம் எனக்கு வேணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெறும் 318 பேரை கூட்டிட்டு போய் ராஜாக்களை அடிச்சு ஜெயிக்கணும்னா என்ன தைரியம் இருக்கணும் பாருங்க இந்த தாத்தாவுக்கு. ஆமா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாயங்காலம் அதான் தியானிச்சோம் நாங்க சபையில். 318 பேர் ராஜாக்கள் சேர்ந்து ஜெயிக்க முடியாததை 318 பேரை கொண்டு அடிச்சுட்டு வராமன்னா அவன் தாங்க விசுவாச வீரன். அல்லேலூயா. இந்த 318 பேர் யாரு? ஆபிரகாம் வீட்டிலேயே பிறந்து ஆபிரகாம் வீட்டிலேயே யுத்தம் பழகினவனா. என்னமோ ஆபிரகாம் டெய்லி சண்டைக்கு போயிட்டு வர்ற மாதிரி இல்லை. இவனுக்கு தெரிஞ்ச கலையை சொல்லி கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். ஆனா இவனுக்கு தெரிஞ்ச கலை அவன்களுக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமா, இவங்களுக்கு தெரிஞ்ச வித்தை அவங்களுக்கு தெரியல. அடிச்சு ஜெயிக்க வச்சார் பாருங்க ஆண்டவர். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பெரிய வித்வான் இருந்தானா, யுத்த கலை வித்வான். அவனுக்கு கீழே இருந்த சீஷர்களுக்கெல்லாம், அவன் கீழே இருந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தான். அதில் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப துடிப்பானவன். அவன் ஒரு நாள் சொன்னானா, குருவே உங்களோட நான் சண்டை போட விரும்புகிறேன். குரு சொன்னார், வா தாராளமா வா. ஆமாம். ஆனால் குருவுக்கு பயம். ஏன்னா இவர் வயசானவர், அவன் ரொம்ப இளவட்டு, பாட்டு ஸ்பீடு இருக்கிறதுல அவன் தான் நம்பர் 1. அவனுக்கு என்ன ஆசை? குருவை ஜெயிச்சிடணும்னு ஆசை. குருவை அடித்து துவம்சம் பண்ணி நம்ம தான் பெரிய ஆளு காட்டுறோன்னு ஆசை. குருவுக்கு பாவம், வீட்டில் உட்காந்தவருக்கு தூக்கமே வரல, விடிய விடிய தூங்கலை. ஆனால் அந்த அம்மா பார்த்துட்டே இருந்தது, குருவுடைய மனைவி. கேட்டது, என்னங்க தூங்கலை? ஏமா நம்மக்கிட்ட ஒரு பையன் நல்லா படிப்பானா, அவன் நாளைக்கு என்கிட்ட ஒத்திக்கு ஒத்தி குஸ்தி போட வந்து நிற்கிறான். அவனை அடித்து நான் எப்படிமா ஜெயிக்கிறது? நான் பலவீனமானவன். எல்லா வித்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்து போட்டேனே, சொல்லி கொடுக்காத வித்தைன்னு ஒன்றுமே இல்லை. இந்த அம்மா சொல்லிச்சுது, நிம்மதியாக தூங்குங்க, நான் உங்களுக்கு ஒரு புது வித்தை சொல்லித்தாரேன், அவனை ஜெயிச்சிடலாம். உனக்கெல்லாம் தெரியுமா? ஐயோ தெரியுங்க, இருங்க. இவரு அவன் தூக்கம் வரல, அதனால பார்ட்டி கிடந்து என்ன செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். காலையில் அந்த அம்மா ஒரு யுத்த கலை சொல்லி கொடுத்தது பாருங்க. இவர் யுத்தத்துக்கு போகிறாரு, நீல கரண்டி அகப்பை கொண்டுட்டு போனார். நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, நம்ம ஊரில் இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, நீல அந்த தோத்திரம் மூங்கில் கட்டையில் நுனியில் சிரட்டை மாட்டியிருப்பாங்களே, அகப்பையை கொண்டுட்டு போனாராம். அந்த யுத்தத்துக்கு படித்தவன் அவன் பல விதமான தோத்திரம், இந்த குரு சொல்லி கொடுத்த அவ்வளவு ஆயுதங்களையும் கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கிறான். இவர் ஒன்றுமே கொண்டு போகல, அகப்பையோட போய் நிற்கிறாரு. இவன் கேட்டான், குருவே இது என்ன? குரு சொன்னாராம், உன்ட்ட எல்லாம் சொல்லி கொடுத்தமில்ல, இந்த கலையை நான் உனக்கு சொல்லி கொடுக்கலன்னு. குருவே இந்த கலையை நீங்கள் சொல்லி கொடுக்கலையா? நான் எப்படி உங்களை ஜெயிப்பேன்னு முகங்குப்புற விழுந்து குருவிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்ட்டி. ஐயா அகப்பையோட வீட்டுக்கு வந்து மனைவிட்ட கேட்டது, ஏம்மா நீ கரண்டியை கொண்டு போக சொன்னிய, இது எதுக்கு? அந்தம்மா சொல்லிச்சு, சும்மா கொண்டு போங்க, அதில் ஒன்றும் கிடையாது, நான் கிண்டுற கரண்டி அவ்வளோதான். அவன் இதுவரைக்கும் இதை பார்க்கலல்ல, அவனுக்கு இது புதுசு, அவனுக்கு என்னன்னு என்ன தெரியல, இதில் ஏதோ ஒரு கலை இருக்குன்னு என்ன செஞ்சுட்டான், நினச்சிட்டான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவன். தெய்வமும் நம்மளை பல நேரங்களில் எனக்கு ஒன்றுமே புரியலை, நீ போய் நில்லுன்றாரு. நின்னா போதும், விசுவாசத்தின் செயல்பாடுகளான கிரியைகளை ஆச்சரியமாக கர்த்தர் நமக்கு செய்ய முடியும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த விசுவாசத்தை ஒரு வரமாக செயல்படுத்தத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நல்ல ஒரு ஆமேன் சொல்வோமா? சரி, இப்போ தான் நம்ம 3வது பகுதிக்குள்ளே வர்றோம். 3வது பகுதி வெளிப்பாட்டு வரங்கள். வெளிப்பாட்டு வரங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ரொம்ப அவசியமான பகுதி இது, ரொம்ப அவசியமானது. ஆமென். ஸ்தோத்திரம். ரெவலேஷன் கிஃப்ட்ஸ், வெளிப்பாட்டு வரங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்பாட்டு வரங்கள். ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் எதையுமே எல்லாருக்கும் ஓப்பனாக வைக்கிறது இல்லை. தன்னோடு நேரம் செலவழிக்கிற, தன்னோடு அதிக நேரம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு இன்னும் அதிகம் கர்த்தர் பேச விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான்.
இயேசுவை சுற்றி எப்பவுமே 5000 to 50,000 பேர் ஜனங்கள் இருந்தாங்க. 5,000 to 50,000 people. எதுக்கு? அற்புதங்களை பெறுவதற்கு, ஃபார் மிராக்கிள். வியாதியஸ்தர்லாம் வந்திருப்பாங்க, வியாதியஸ்தர்ல கூட்டு வந்திருப்பாங்க. ஆமா, அப்படின்னு 5000 to 50,000 பேர். இது ஒரு வெளிவட்டம். வெளிவட்டத்தில் 5000 ஒரு 50,000 பேர். அதுல இருந்து ஒரு 120 பேரை உள்ள கொண்டு வரலாம். மேல் வீட்டறையில் காத்திருந்தவங்க ஒரு 120 பேரை கொண்டு வரலாம். ஸ்தோத்திரம். அந்த 120 ஒரு 70 பேர் இயேசு போகிற கிராமங்களுக்கெல்லாம் 2 பேரை அனுப்பினார். பார்த்தீங்களா? ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணி 2 பேரை அனுப்பினார் பாருங்க. ஒரு 70 people. ஆமா, தரிசன முன்னோடிகள்னு வச்சுக்கோங்க. அவங்க போய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றவங்க. ஸ்தோத்திரம். அந்த 70 12 பேர் சீஷர்கள் இயேசுவோடையே தங்குவாங்க, இயேசுவோடையே பயணப்படுவாங்க, இயேசு சாப்பிட்றதையே சாப்பிடுவாங்க. எல்லாம் இயேசுவோடு தான். 12 பேர் சீஷர்கள். அதில் ஒரு 3 பேர் இயேசுவுக்கு நெருக்கமானவங்க. கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபம் பண்ணணும்னா இந்த 3 பேரை தான் கூப்பிடுவார். பேதுரு, யோவான், யாக்கோபு, கமான் வாங்கடா. அந்த 9 பேரை விட நீங்க எனக்கு இன்னும் ஒரு உள்வட்டத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மறுரூப மலைக்கு போனா இந்த 3 பேரையும் தான் கூட்டு போவார். ஆனால் நான் ஒரு நாள் ஏசப்பாட்ட கேட்டேன், இந்த 3 பேர்கிட்ட அப்படி என்ன இருக்காண்டவரை ஸ்பெஷலாக கூட்டு போனீர்னா? அவர் சிரிச்சேன். என்ன சிரிச்சார்னா, எல்லாம் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கத்தான்ப்பா அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் நான் எங்கள் சபையில் ஒரு 3 அம்மாமார் எப்பவும் தூங்குவாங்க. ஒரு 3 அம்மாமார். அவங்க எதுக்கு பிறந்தாங்கன்னு தெரியல, தூக்கத்துக்கே பிறந்தவங்க மாதிரி வந்தால் தூங்குவாங்க. சேரில் அவங்க பாட்டுக்கு சாஞ்சி, சில நேரம் குரட்டை சத்தம்லாம் வரும். பக்கத்தில் இருக்க ஒரு இடி இடிச்சோன்னே என்ன அப்படிங்கிறத உடனே நானும் சோம் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படிதான். ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு தான் மேடையிலேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அதனால் இப்போ எங்கள் சபையில் என்ன வச்சுட்டேன்? சிசிடிவி கேமரா வச்சுட்டேன். நான் தூங்கவில்லை என்று எவரும் சொல்ல முடியாது. பிளேபேக் போட்டு எடுத்து காட்டிடுவேன். உங்களுக்கு ஒரு குறும்படம் வைத்திருக்கிறேன், போட்டு காட்டிடுவேன். ஸ்தோத்திரம். அதனால் பாஸ்டரை உற்சாகப்படுத்துகிறேன். பார்த்துக்கலாம், சரின்ட்டாங்க. அப்போ ஒரு 2-3 கேமரா வச்சுட்டீங்கன்னா தூங்குற ஆட்கள், லேட்டாக வந்த ஆட்கள், இல்லை பாஸ்டர் நான் சீக்கிரம் வந்துட்டேனே அப்படிங்கிற. நான் எதுக்கு சிசிடிவி கேமரா வச்சேன்னா, நான் ஒரு உலகம் சுற்றும் ஊழியன் பார்த்துக்கிடுங்க. ஸோ உலகம்னு சொல்லப்படாது, ஊர் சுற்றும் ஊழியன். ஆமாம், அதான் கரெக்ட். இன்னும் உலகத்துக்கெல்லாம் போகலை. அப்போது நம்ம சபைக்கு யார் வந்திருக்கா என்னங்கிறத நான் இருக்கிற இடத்துலேருந்தே கேமராவில் பார்த்துக்கலாம்ல. ஸ்தோத்திரம். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் கேமரா வச்சேன். அப்போ இல்லை, இந்த பாட்டி மாட்ட சொல்லுவேன், நல்லா இருப்பிய, தூங்காதீங்க தூங்காதீங்க. ஆனால் கேட்குறதே இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆண்டுகிட்ட போய் சொன்ன, ஆண்டவரே இந்த 3 தூங்கிட்டே இருக்கப்பா. தோத்துறோம். ஆமாம், இது எனக்கு சரிப்பட்டு வரல. ஒன்று அவங்கள திருத்தும் அல்லது என்னைய மாற்றும். ஒன்று அவங்க தூக்கத்தை விட்டு எழும்பணும், அல்லது அவங்க தூங்காதபடி பிரசங்கம் இன்னும் நான் எப்படி பண்ணணுமோ எனக்கு சொல்லித்தாரோம். தோத்துறோம். கிருபை கேட்கணும்ல. நானும் அப்புறம் வர்ற எல்லாரும் தூங்க வச்சு அனுப்புனா, தூங்க வச்சு அனுப்புறதுக்கு அவரை பிரசங்கியாரு. ஹலோ, ஆமாம், இரவு ஜபத்துக்கெல்லாம் போனோம்னா பெரும்பாலும் பீடத்தில் நிற்க மாட்டேன். யார் தூங்குறாங்களோ அவங்க பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து பிரசங்கம் பண்ணுவேன். ஆமாம், அடுத்த குறிப்பு நீங்கள் தான் பேசணுன்னுவேன். தூக்கம் வருவீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டப்பா, இந்த 3 தூங்குதப்பா. அப்போ ஆண்டவர் சொன்னார், டே உனக்கு சபையில் 100ல் 3 தூங்குது, 100ல் 3 தூங்குது. நான் கூட்டு போனதில் 3ல் 3மே தூங்கிச்சுடா. அப்போ சொன்னார், என்னை விட நீ எவ்வளவோ பரவாயில்லப்பா. உன் பிரசங்கத்துக்கு 97 முழிச்சிருக்குது. அடேங்கப்பா, அவர் சொல்லும்போது நமக்கு ஒரு தெம்பும் அப்படியே உற்சாகமாக வந்தது பாருங்க. அப்போ நம்ம பரவாயில்லையா? அத்தடி அல்லேலூயா. எனக்கு என்ன ஆச்சரியம், கெத்செமனே தோட்டத்தில் போனாலும் பார்ட்டி தூங்குது, மறுரூப மலைக்கு போனாலும் தூங்குது, ஆனாலும் கூட்டு போகிறாரு. நம்மளெல்லாம் திறமை தாளந்த பார்த்து எடுத்தாருன்னா நம்மெல்லாம் தோத்துறோம், நடுக்கடல் ஆழத்தில் கிடக்க வேண்டிய ஆசாமிகளாகும். நமக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுதான் நம்மளை என்ன செஞ்சாரு, இழுத்துக்கொண்டு நிறுத்தி இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். சில நேரம் பிரசங்கத்தில் என்னை அறியாமலே சில ஆங்கில வார்த்தைகள் வரும். அந்த ஆங்கில வார்த்தைகள் சில திருப்பி கேட்கும்போது கோர்வை இல்லாமல் பேசியிருப்பேன். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நிறைய வச்சுருப்பேன். கிராமர் மிஸ்டேக் ரொம்ப இருக்கும். ஐயோ நான் இப்படி பேசிட்டேன் ஆண்ட சொல்லுவார், பாரு உனக்கு இன்னும் இங்கிலீஷ் தெரியாதுங்க, நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இடையிடையே பேச வச்சேன். நீ பெரிய மேதாவின்னு நினச்சிடப்படாதுல்ல.
சிலர் ஒர்ஷிப்பில் நல்லா போயிட்டு இருக்கோங்க, திடீர்னு மைனரா மேஜரான்னு தெரியாது காடு, நான் பாடிடுவேன், அங்கேருந்து என் மகன் டைம் டைம் அடிச்சு டேடி இது மைனர்மா, ஐயோ. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ என்ன பெரிய உலக பிரசித்தி பெற்ற பாடகர் நினைக்கப்படாதுல்ல, அதனால தான் மைனர்லேருந்து உன்னைய மேஜருக்கு டக்குன்னு மாற்றி விட்டேன்னு. ஆமாம், நம்ம பலவீனம் உள்ளவர்கள் தான், அவர் பலத்திலையும் அவர் கிருபையிலையாக்கும் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நேற்று சொன்ன மாதிரி தான், அவர் பாம்பாட்டியா ஊதுறாரு, நம்ம ஆடுறோம். தனியாக போன அன்னைக்கு நமக்கு அவர் கூட சேர்ந்து நிற்க போறையாக்கும் நமக்கு தோத்துறோம். கொஞ்சம் நஞ்சம் பேர், ஒரு நல்ல பேரை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ வெளிப்பாடுகள் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். வெளிப்பாடுகள் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். நான் அடிக்கடி என்னுடைய நினைவுக்கு வைத்து கொள்ளும்படி, நான் கற்றுக்கொள்ளும்படி வைக்கிற வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 10:27. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள். அப்போ நான் வெளிச்சத்தில் பேசணும்னா இருளில் கேட்கணும். இப்போ எனக்கு நீ நிறுத்திங்க பாருங்க, 3 4 அப்பா எத்தனை லைட்டு. அல்லேலூயா. ஆமாம், இத்தனை லைட்டு போட போய் தான் நம்ம கொஞ்சமாவது வெள்ளையாக தெரிகிறோம். ஸ்தோத்திரம். ஆமாம் ஆமாம், இவர் தாங்க பிரசங்கியார். வேற எங்கேயும் நீங்கள் பாத்திரப்படாதுங்கிறதுக்காக லைட்டு, ஃபோக்கஸ் லைட், வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம். இங்கே நின்று நான் வெளிச்சத்தில் பேசணும்னா இருளில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ நான் இன்னைக்கு பேசணும்னா முந்தின நாள் இரவு தெய்வ சமூகத்தில் உட்காந்து நான் என்ன பேசணும்ப்பா எனக்கு சொல்லுங்க, நான் எழுதுறேன். இருளில் கேட்டாதான் வெளிச்சத்தில் பேச முடியும். நிறைய பேருக்கு வெளிச்சத்தில் பேச ஆசை, ஆனால் இருளில் கேட்க நேரம் இல்லை, டைம் இல்லை. ஆண்டவரே சோத்திரம். அதுக்கு அவங்க ஒரு சாக்கு போக்கோடு சொல்லுவாங்க, பேசுவது நீங்கள் அல்ல உங்களில் இருக்கிற ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறீரே அப்படின்னு நேர மேடைக்கு வந்து ஆவியானவரே பேசும்னா ஆவியானவர் சொல்வார், காத்த திருக்கி பைபிளை நல்லா படி சோம்பேறி, சோம்பேறி. பேசுவது நீங்கள் அல்ல உங்களில் இருக்கிற ஆவியானவர் சொன்னது பிரசங்க பீடத்துக்கு அல்ல, பிரசங்க பீடத்துக்கு அல்ல. நம்ம இப்படி சொல்லி சொல்லி தான் மக்கள் என்ன தெரியுமா, கேட்கறதும் நாங்கள் அல்ல, வேலையத்தை யார் வேணா கேட்டுக்கிட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆமா, போதுமான சிலர்லாம் பார்த்தீங்களா, சிலர் கெத்தா சொல்றேன், நான் பைபிளை திறக்காம பிரசங்கம் பண்ணுகிறேன். பார்ட்டி 100 தடவை பண்ண பிரசங்கத்தை 101வது தடவை பண்ணுது. அதுல இவருக்கு கெத்து மண்ணாங்கட்டி அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆமா, ஒரு ஊழியன்னா ஒரு ப்ரிப்பேர் ஆகணும்ல. இது தேவ வார்த்தை, இது தலைப்பு, இது குறிப்பு, இதெல்லாம் நம்ம பேசணும்னு ஒரு ஒழுங்குக்குள்ள போகிறதுக்கு வேணும்ல. என்ன ஒரு மாதிரி முடிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா. அப்போ ஏன் இதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார், ஏன் இதை சொல்றாருன்னா இருளில் நம்ம கேட்கணும். இருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? விடிய முன்னமே என்கிட்ட கேளுன்றார். வெளிச்சத்துக்கு போய் நிற்க முன்னகிட்டி ஸ்தோத்திரம், அந்த ரங்கத்தில் என்னிடத்தில் அமரு, நீ என்ன பேசணுங்கிறத நான் உனக்கு அங்கே சொல்லி தருவேன், அங்கே கேட்டு இங்கே பேசு. என்ன சிம்பிள் தெரியுமா? அல்லேலூயா. சில நேரம் ராத்திரி நான் ஜெபம் பண்ணும்போது டிசம்பர் 25ஆம் தேதி பேச வேண்டிய செய்தியை கர்த்தர் தருவார். போன வாரம் தந்தார் பாஸ்டர், அரண்மனையின் ஆபத்துங்கிறாரு. செய்தியின் தலைப்பு டிசம்பர் 25 பேச வேண்டியது அரண்மனையின் ஆபத்து. எழுதி 3 குறிப்பு. அடேங்கப்பா, இப்ப டிசம்பர் 25 எப்போ வரும் துடிச்சிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாளைக்கே வந்துடக்கூடாதா, ஃப்ரெஷ்ஷா பேசிடலாமே. ஆமா, ஈஸ்டருக்கு செய்தி. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்துக்கு முந்தைய புனித வெள்ளி அன்னைக்கு தருவார். இன்னும் 1 வருஷமும் 3 நாள் இருக்கும். ஹலோ, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அல்லேலூயா. நான் ஆண்டவர் எப்போ ராத்திரி எழுப்பணும் மாமூலம் டைரி இருக்கும், 3-4 டைரி இருக்கும். யூத்துக்கு பேசுறதுக்கு 1, ஸ்தோத்திரம். ஆமென். சபைக்கு பேசுறதுக்கு 1, முகாம்களுக்கு பேசுறது 1. இந்த முகாம்களுக்கு பேசுறதுலாம் குறிப்பாக போயிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம்.
ஒரு தலைப்புக்குள்ள ஒரு 9 குறிப்பு, அந்த 9 குறிப்புக்குள்ளேயும் 7 குறிப்பாக கொடுப்பார். அப்பவுமே தெரியும் இது எங்கேயோ ஒரு முகாமுக ஆண்டவர் நம்மளை சேர்த்து வைக்கிறார். ஆமாம், எல்லாம் எழுதி வைக்கிறார். இருள கேட்டா வெளிச்சத்தில் பேசலாம். எங்க பகுதியில் எந்த ஊழியர் கூட்டத்தில் எப்போ கூப்பிட்டாலும் எவர் ரெடி, பிரசங்கம் ரெடி சார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாயங்காலம் தியானிச்சது ஆண்டவர் சொன்னார் ஊழியர்களுக்கு அப்படின்னார். எஸ் லார்ட். உட்கார்ந்து எழுதுனேன். என்னை ஒரு பிரதர் வந்தாங்களே, நான் வந்தோடனே கதவை தட்டினாங்க, ஐயா நின்றுங்கன்ட்டேன், இப்போ திறக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். அப்புறம் நான் பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு பார்ட்டியை காணோம், தேடினேன் காணோம். அவர் இல்லாவிட்டால தெரிஞ்சதானே வந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார் இது ஊழியர்களுக்கானது, எழுது. ஆபிரகாம் தரிசன தலைவன். ஆண்டவர் 3 குறிப்பு சொல்றாரு. ஸ்தோத்திரம். கைப்படிந்தவர்களை உருவாக்கினவன், கை உயர்த்தி நின்றவன், கை கொடுத்தவன். என்ன அழகா இருக்கு. ஊழியர்களுக்கு அழகா பேசலாமே. கை கொடுக்கும் ஊழியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைப்படிந்தவர்களை உருவாக்கும் ஊழியம், கை உயர்த்தி நிற்கிற ஊழியம். சுத்தமான கைகளோடு நிற்கணும். இப்போ கோடு போட்டிருக்காரு, இனிமே ரோடு போடுவார். யார் யார் கை கொடுத்தார்கள், யார் யார் கைப்படிந்தவர்களை. கைப்படிந்தவர்கள்னா தான் கைக்கு கீழே உருவாக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சொல்லி இது ஊழியர்களுக்கு இப்பவுமே ரெடியாக்கி வை அப்படின்னா செய்தி தந்துட்டார்னா சீக்கிரத்தில் நம்மள ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ண நிறுத்த போறாருன்னு அர்த்தம். இது எனக்குரியதை உங்களுக்கு சொல்லி தர்றேன். சில நேரம் சம்மந்தமில்லாத செய்தி, சம்மந்தமில்லாத நேரம் யூத் மீட்டிங் முழங்கால் போட்டா தோத்துரும். நீங்க தப்பா நினைக்க கூடாது. சாவு வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு பிரசங்கத்தை தருவாரு ஆண்டவரே. என்னன்னா ஒன்று டிக்கெட் எடுக்க போகுதுடா, அல்லது எங்கேயோ ஒரு சாவு வீட்டுக்கு போய் ஓரத்தில் உட்காந்துருப்பேன், பாஸ்டர் ஸ்டீவன் வந்திருக்காரு செய்திக்கு கூட்டுருவாங்க. அந்த நேரம் ஐயோன்னு நம்ம செத்துறப்படாது. என்னைய பிரசங்கத்தை விட்டீங்கன்னா நான் செத்து விடுவேங்க அப்படி சொல்லக்கூடாது. மஸ்ட் பி ரெடி டு பிரீச். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ரெடியாக தான் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என் பைபிள் முழுக்க செய்தியாக தான் இருக்கும். இந்த பக்கம் செய்தி, இந்த பக்கம் செய்தி, அந்த பக்கம் செய்தி, அந்த பக்கம் செய்தி. ஐயோ தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை அப்படி தான் இதெல்லாம் எழுதி சொல்லியிருக்கிறார். வேதத்தை நிரப்பு அப்படி தான் சொல்லியிருக்கிறார். ஆமாம், கார் ஓட்டிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு செய்தி கொடுத்தா ஆமாம் இண்டிகேட்டர் லெஃப்டில் போட்டு ஓரத்தில் நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் நல்ல ஆவியில் நிரம்பி செய்தி என்ன குறிப்பு என்ன எழுதி வச்சுக்கிறது தான். இருள சொல்றத கேட்டாதான் வெளிச்சத்தில் பேச முடியும். இங்க வந்து நின்றுட்டு என் தேவனே இந்த ஒரு விஷயம் என்ன இந்த இந்த பீடத்திலிருந்து காப்பாற்றும். சிலருக்கெல்லாம் பிரசங்க பீடம் தூக்கு மேடம் மாதிரி தெரியும். அத்தடி எனக்கு அங்கே போக முன்னாடி விளையாடுத்து போயிருந்தேன் பாஸ்டர், வேர்த்து விறுவிறுத்துருது பாஸ்டர். முதல்ல அப்படி இருக்கலாம், 10 வருஷம் ஆகி அப்படி இருக்குன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஒன்று தான், மன்னிங்க. இருள நம்ம உட்கார்ந்து கேட்கல. தெய்வம் நம்மோடு பேச விரும்புகிறார். தெய்வம் நம்மோடு பேச விரும்புகிறார். I want to repeat that. தெய்வம் நம்மோடு பேச விரும்புகிறார். அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு தேவை இருந்தது. ஆண்டவருக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற ஊழியன் இல்லை என்கிற ஒரு தேவை இருந்தது. ஆமாம், பேசுறதுக்கு நான் ஆள் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை. 40 வருஷம் அனுபவம் இல்லை. ஏலி இருந்தார். ஏலிக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஆனால் தெய்வத்தின் வாயாக அவர்களை தெய்வனால பார்க்க முடியல. யாருக்கிட்டையாவது மனம் திறந்து பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இல்லை, என்ன ரொம்ப தொட்ட வேத பகுதி. யாருக்கிட்டையாவது பேசணும்னு விரும்புகிறாரு. ஒருத்தர் வந்து நான் 40 வருட ஆசாரியன் என்கிற கெத்தில் படுத்திருக்கிறாரு. அங்கே 2 தோத்திரம் முதலைகள் படுத்திருக்குது. நாங்கள் ஆசாரியருடைய பிள்ளைகள் தெரியுமா, இரவு சாப்பிட்ட அந்த தந்தூரி இப்போதுதான் எனக்கு செரிமானமாகிறது. யோபுன்னு யோபம் போட்டுக்கிட்டு கிடக்கானுங்க. 2 முதலைகள் கிடக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா, ஏலியை தாண்டி ஓப்புனி பினகாசை தாண்டி ஆலயத்தில் ஓரத்தில் படுத்திருந்த சாமுவேலை தேடி வந்தார். ஏன் தெரியுமா, அவர் இன்னும் சிலர்கிட்ட மனம் திறந்து பேச விரும்புகிறார். ஆண்டவர் பேசுவதற்கு நபர்களை தேடுகிறார். பேசுவதற்கு நபர்களை தேடுகிறார். நான் இந்த வார்த்தையை தெய்வம் எனக்கு உணர்த்துகிறபடினால சொல்லுகிறேன். இன்றைக்கு இரவும் தெய்வம் பேசுவதற்கு தனக்கு ஆட்கள் வேண்டுமென்றாக்கும் தேடி வந்திருக்கிறார். என் மனம் திறந்து சிலர்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். என் மனதில் நிறைய பாரம் இருக்குது. ஏலியை குறித்து நான் சிலது பேசணும், ஓப்னி பினகாச குறித்து சிலது பேசணும், இந்த தேசத்தை குறித்து பேசணும், சபைகளை குறித்து பேசணும், ஊழியர்களை குறித்து பேசணும், வருங்காலத்தை குறித்து
பேசணும். கடந்த காலத்தில் செய்தவைகளை உணர்த்தி பேசணும். வாக்குத்தத்தங்களை பேசணும். தீர்க்க தரிசனங்களை பேசணும். நான் சிலரோடு பேசும்படிக்கு ஆண்டவருடைய உள்ளம் பேசுவதற்கான ஆட்களையாக்கும் தேடுகிறது. பேசுவதற்கான ஆட்கள். நம்ம கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம நிறைய பேசுறோம், அவருக்கு காது கொடுக்க நமக்கு நேரம் இல்லை. we don't have time to listen. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லணும்ப்பா, இனி என் பேச்சை குறைச்சி உங்க சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். ஆண்டவர், உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். நான் இதை ரொம்ப பலமா நம்புறேன். கர்த்தர் சிலரை தாண்டி சிலரை தேடுகிறார். சிலரை தாண்டி நீங்க இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். சிலரை தாண்டி. இதுல ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னைய தாண்டி போயிடாதீங்கப்பா, என்னைய தாண்டி போயிடாதீங்க. do not bypass me. என்னைய தாண்டி போயிடாதீங்க ஆண்டவரே, என்னைய தாண்டி போயிடாதீங்க ஆண்டவரே, என்னை தாண்டி போயிடாதீங்க, என்னை தாண்டி போயிடாதீங்க. தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து உம்முடைய சத்தம் கேட்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே.